கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் பெயரும் இதில் சேர்க்கப்பட்டன. அதற்கான ஆதாரங்களை விசாரணைகள் மூலமாக ஷானி அபேசேகர திரட்டினார். முக்கியத்துவம் இது இலங்கையின் மிகப்பெரிய வார் டைம் அப்டக்ஷன் இன்வெஸ்டிகேஷன்களில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. இன்னும் என்னென்ன வழக்குகள் இருக்கின்றது என்று பார்த்தோமானால், பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை சம்பவம். இன்று துமிந்த செல்வா மரண தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார். அதற்கு காரணமும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணைகள் விதம்தான். அதே போல லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பவம் நாங்கள் பார்த்துவிட்டோம். ரத்துபஸ்வல துப்பாக்கி சூடு, ரோயல் பார்க் கொலை சம்பவம், அகுலான இரட்டை கொலை சம்பவம், உடத்தளவின்ன கொலை சம்பவம், இப்படி பல்வேறுபட்ட வழக்குகளை ஷானி அபேசேகர தான் விசாரித்து வருகின்றார். அது மாத்திரமல்ல, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபே ராஜபக்ச செயற்பட்ட போது அவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், இவை அனைத்துமே ஷானி அபேசேகர தான் விசாரணை அதிகாரியாக செயற்பட்டு இதன் உண்மை தன்மைகளை வெளிப்படுத்தி வந்தார். அதன் காரணமாகத்தான் ஷானி அபேசேகர எவ்வளவு பெரிய, எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விசாரணை அதிகாரி என்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கும், காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், கோட்டாபே ராஜபக்சவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதானே. பித்தள சந்தையில் வைத்து, கொழும்பு 7 பித்தள சந்தையில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போதெல்லாம் ஷானி அபேசேகர விசாரணை அதிகாரியாக செயற்பட்ட போது இன்று பதறுகின்ற விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்கள் அன்று சத்தம் போடாமல் இருந்தார்கள். அப்போது ஷானி அபேசேகர அவர்களுக்கு நல்லவர் வல்லவர் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு எதிராகவே விசாரணைகளை முன்னெடுக்கும் போது, அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் கொள்ளைகளை விசாரித்து ஆய்வு செய்து வரும் போது இன்று ஷானி அபேசேகர அவர்களுக்கு கெட்டவராக விலகிக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்பொழுது சத்தத்துடன் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இவர் ஒரு அரசியல் ரீதியான பதவி இவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் ஒரு முழுநேர ஜேவிபி என்பிபி அரசியல்வாதி, இவர் அரசியல் பழிவாங்கலைத்தான் இந்த விசாரணைகளின் மூலம் செய்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை இன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வளவு விசாரணைகள், இது பெயர் போன விசாரணைகள் இவ்வளவு. இதற்கு மேலும் பல வழக்குகளை விசாரித்து வருகின்றார் ஷானி அபேசேகர். ஆனால் இவர் விசாரிக்கின்ற வழக்குகளில், இதுவரை இவர் விசாரித்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 50 பேருக்கும் அதிகமானோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.